365 கிராம் கேலரிஸ் இருக்கு, 22 கிராம் புரோட்டீன்ஸ் இருக்கு. சரியா, 365 கிராம் கேலரிஸ் இருக்கு, 22 கிராம் புரோட்டீன்ஸ் இருக்கு. இப்போ நான் நேத்தா வாங்கினேன். சரியா, நேத்தா வாங்கினேன் ஒரு 50 கிலோன்னு நினைக்கிறேன். சரிங்களா, 250 கிராம்ஸ். அடுத்து வந்து பாசிப்பயிறு, இது வந்து 1/4 கிலோ. சரியா, ஓட்ஸ் வந்து மேக்சிமம் வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து 48 இருக்குன்னா என்னோட வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்கு நான் ஓட்ஸ் எடுக்கிறேன். ஓட்ஸ்லையும் அதிகமாக என்ன இருக்குது, கேலரிஸ் இருக்குது. அதாவது ரைஸை விட அதிகமாக கேலரிஸ் இருக்குது நம்ம ஓட்ஸில் தான். சரியா, வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்கு ஓட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, எல்லாருமே எடுக்கக்கூடியது தான். சரியா, ஒரு நாளைக்கு வந்து நம்ம டெய்லி கண்டிப்பாக எக்கு சாப்பிடுவோம். சரியா, ஒரு எக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 74 கிராம் கலோரிஸ் இருக்குது, 6 கிராம் புரோட்டீன் இருக்குது. சரியா, 6 கிராம் புரோட்டீன் இருக்குன்னு தெரியும். அதில் ஒயிட்ல எவ்வளோ எல்லோல எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாது. சரியா, இப்போ வந்து நம்ம ஒயிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒயிட்ல வந்து 17 கிராம் கலோரிஸ் இருக்கு. சரியா, ஒயிட்டை விட எல்லோல தான் அதிகமான கலோரிஸ் இருக்கு எக்குல. சரியா, அடுத்து கலோரிஸ் அண்ட் புரோட்டீன்ஸ். சரிங்களா, இப்போ வந்து நம்ம டெய்லி வந்து சாப்பிட்றோம். காலையில் ஒரு சிலர் நட்ஸ் மட்டுமே டயட்டாக சாப்பிடுவீங்க, ஒரு சிலர் இட்லி சாப்பிடுவீங்க, ஒரு சிலர் பொங்கல் சாப்பிடுவீங்க. சரிங்களா, அடுத்து ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீல்ஸ் சாப்பிடுவோம், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம். சரியா, அதெல்லாம் சாப்பிடுவோம். நைட்டு வந்து சப்பாத்தி, இது வந்து டெய்லி ருட்டீனாக இருக்குது. அதில் வந்து இப்போ ரைஸ் சாப்பிட்றோம், ஒரு 200 கிராம் ரைஸ் சாப்பிட்றோம். அதில் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, அதெல்லாம் தெரியுமா? தெரியாது. சரியா, அதனால வந்து மேக்சிமம் வந்து அதை கரெக்டாக நம்ம தெரிஞ்சு சாப்பிட்ணும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சராசரியா எப்போதையுமே நம்ம ஆஃப்டர்நூன் என்ன எடுப்போம், ரைஸு. சரியா, மீல்ஸ் எடுக்க ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பிரியாணி, தக்காளி சாதம், சரியா, தயிர் சாதம், அந்த மாதிரி சாப்பிடாத வீக்லி ஒரு 5 to 6 days மீல்ஸு சாப்பிடுங்க. சரியா, மீல்ஸ்லேயே வந்து ஆஃப் மீல்ஸு, ஆஃப் வந்து வெஜிடபிள்ஸு, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா, இப்போ வந்து 100 கிராம் ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயே வந்து 2 டைப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ரைஸை பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி அதில் குறிப்பிட்ட கலோரிஸ் இருக்கும், சமைச்சதுக்கு அப்புறம் அதில் குறிப்பிட்ட கலோரிஸ் இருக்கும். சரியா, இப்போ நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி, சரியா, பிஃபோர் குக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதில் 365 கிராம் கேலோரிஸ் இருக்கும். சரியா, சமைக்கிறதுக்கு முன்னாடி அதில் 365 கிராம் கேலோரிஸ் இருக்கும். சமைச்சதுக்கு அப்புறம், சரியா, சமைச்சதுக்கு அப்புறம் அதில் வந்து 130 கேலரிஸ் இருக்கும் 100 கிராமுக்கு. சரியா, சமைக்கும் போது ஒரு கிளாஸ் டம்ளர் போடுறோமா, அதில் 100 கிராம் இருக்கா, அதில் 365 கிராம் கேலரிஸ் இருக்குது. சமைச்சதுக்கு அப்புறம் இப்போ சராசரியா எங்கள் வீட்டை எடுத்துக்கோங்களேன், நாங்கள் வீட்டில் 5 பேர். சரியா, 5 பேர் வந்து நாங்கள் 1 kg போடுறோம். சரியா, 1 kg சின்ன வயசில் சாப்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் 1.25, சரியா, 1 கிலோ 250 கிராம் நாங்கள் ஒரு 5 பேருக்கு சமைக்கிறோம். சரி, அப்போ சராசரியாக நாங்கள் ஒருத்தருக்கு எவ்வளோ தேவைப்படுது, 250 கிராம் ரைஸு தேவைப்படுது. சரியா, அப்போ வந்து 100 கிராம் ரைஸுக்கு வந்து 130 கிராம் அப்படின்னா 200 கிராமுக்கு 130, அடுத்து 65. சரி, அப்போ வந்து சமைச்சதுக்கு அப்புறம் அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 325 கிராம் கலோரிஸ் இருக்குது. சரியா, 250 கிராம்ஸில். சரியா, ஓடுறதுக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து கலோரிஸ் 365, சமைச்சதுக்கு அப்புறம் 100 கிராமுக்கு வந்து 130 கிராம்ஸ் தான். சரியா, அதனால வந்து நம்ம சராசரியா இப்போ சராசரியா இவ்வளோ பேர் இருக்கீங்க, சராசரியா 200 கிராம் கூட ரைஸ் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுவீங்க. அப்போ அதில் 260 கிராம் கலோரிஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம சாம்பார் எடுக்கிறோம். சரியா, அதுக்கடுத்து பொரியல் வைக்கிறாங்க, கூட்டு தொட்டுக்க நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் தனி. சரியா, அதெல்லாம் தனி. நம்ம வந்து கலோரிஸ் வந்து ரைஸ்ல எவ்வளோ இருக்குது. சரியா, அடுத்து நைட்டு. சரியா, நைட்டு வந்து நம்ம சராசரியா மேக்ஸிமம் எல்லாரும் இட்லி சாப்பிடுவோம் அல்லது தோசை சாப்பிடுவோம். நம்ம எல்லாம் என்ன சாப்பிட்றோம், வீக்லி 5 days சப்பாத்தி சாப்பிட்றோம். சரியா, சப்பாத்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சராசரியா வந்து ஒரு 100 கிராம். சரியா, இப்போ 100 கிராம் சப்பாத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 300 கலோரிஸ் இருக்குது. சரியா, 300 கலோரிஸ் இருக்குது. அதில் வந்து 11 கிராம் புரோட்டீன்ஸ் இருக்குது. சரிங்களா, சப்பாத்தி இப்போ 100 கிராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சராசரியா ஒரு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 2 சப்பாத்தி வரும், சின்ன சைஸாக இருந்தால் 3 சப்பாத்தி வரும். நம்ம டெய்லி 3 சப்பாத்தி சாப்பிட்றோம். அப்போ நம்ம டெய்லி 3 சப்பாத்தி சாப்பிட்றதுல 300 கலோரிஸ் இருக்குது. சரியா, 300 கலோரிஸ் இருக்குது, 11 கிராம் புரோட்டீன்ஸ் இருக்குது. சரியா, இது வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு, இது நைட்டு டின்னருக்கு. சரியா, அடுத்து நம்ம ஓடி முடிச்சோன்னா சாப்பிடுவோம்ல, ஓடி முடிச்சோன்னா என்ன சாப்பிட்றோம், நட்ஸு சாப்பிட்றோம். சரியா, நட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் நட்ஸில் 365 கிராம் கேலரிஸ் இருக்குது, 22 கிராம் புரோட்டீன்ஸ் இருக்குது. சரியா, 365 கிராம் கேலரிஸ் இருக்குது, 22 கிராம் புரோட்டீன்ஸ் இருக்குது. இப்போ நான் நேற்றா வாங்கினேன். சரியா,
நேத்தா வாங்கின ஒரு 50 மாதிரி 5 வகையான கருப்பு திராட்சை. சரிங்களா, கருப்பு திராட்சை இது வந்து 1/4 கிலோன்னு நினைக்கிறேன். சரிங்களா, 250 கிராம்ஸ். சரிங்களா, அதுக்கடுத்து கொண்டக்கடலை. சரிங்களா, கொண்டக்கடலை இதுவும் 1/4 கிலோ. சரிங்களா, அடுத்து வந்து பாசிப்பயிறு, இது வந்து 1/4 கிலோ. சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை. சரியா, நிலக்கடலை 1/2 கிலோ. சரிங்களா, படிங்க, நிலக்கடலை 1/2 கிலோ. அடுத்து பாதாம் பருப்பு, 100 கிராம். டோட்டலாக என்ன 5 வாங்கியிருக்கேன். சரியா, அந்த 5 எனக்கு எவ்வளோ ஆச்சு? இந்த 5 எனக்கு எவ்வளோ நாள் ஓடும்? சராசரியாக 10 நாள் போடுங்களேன். சரியா, 10 நாள் போட்டால் கூட ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளோ வருது? 40 ரூபா வருது. 400 ரூபாய்க்கு வாங்கினேன். சரியா, 400 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு நாளைக்கு சராசரியாக 40 ரூபா வருது. அந்த நட்ஸில் வந்து 100 கிராம் நட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாசிப்பயிறு 20 கிராம், கொண்டக்கடலை 20 கிராம், பாதாம் பருப்பு ஒரு 5 பருப்பு போட்டால் போதும். சரியா, கருப்பு திராட்சை ஒரு 20 கிராம். சரி, அடுத்து வேற என்ன இருக்கு? நிலக்கடலை. சரியா, அது ஒரு 20 கிராம் 30 கிராம் போடுங்க. சரியா, 100 கிராம் மேட்ச் ஆயிருமா? 100 கிராம்ல வந்து நமக்கு 300 கலோரிஸ் இருக்கு, 11 கிராம் புரோட்டீன்ஸ் இருக்கு. சரியா, இது வந்து சாதாரண வாழைப்பழம்னு நினைக்கக்கூடாது. இதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதை நம்ம ஓடி முடிச்சோன்னு சாப்பிடணும். ஓடுறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். இப்போ தான் வேண்டு வந்தேன். 2 பழம் 10 ரூபா. சரியா, அதனால வந்து நெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, நம்ம ஓடி முடிச்சு கண்டிப்பாக இந்த 5 நெட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் வந்து 20 வயசுல ஓடுற மாதிரி 60 வயசுல ஓடணுமா? இதை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணணும். சரியா, நெட்ஸ் இயற்கையாக நமக்கு கிடைக்க வேண்டியது. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரியா, நெட்ஸோட பெனிஃபிட் சொல்லிட்டேன். 365 கிராம் ப்ரோட்டீன் கலோரிஸ் இருக்கு, 22 கிராம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. அடுத்து ஓட்ஸ். சரிங்களா, 100 கிராம் ஓட்ஸு. சரிங்களா, ஓட்ஸ் வந்து மேக்ஸிமம் வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து 48 இருக்குன்னா என்னோட வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்கு நான் ஓட்ஸ் எடுக்கிறேன். ஓட்ஸ்லையும் அதிகமாக என்ன இருக்கு? கேலரிஸ் இருக்கு. அதாவது ரைஸை விட அதிகமாக கேலரிஸ் இருக்குது நம்ம ஓட்ஸில் தான். சரியா, வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்கு ஓட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அந்த ஓட்ஸில் வந்து 100 கிராம் ஓட்ஸில் வந்து நமக்கு 13 to 16 கிராம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. சரிங்களா, நம்ம எவ்வளோ நாள் சாப்பிட்றோம்? ஓட்ஸ் சாப்பிட்றோம், ரைஸ் சாப்பிட்றோம், வீட்ஸ் சாப்பிட்றோம், எக்கு சாப்பிட்றோம். அதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகணும்னு கேட்கிங்கல்ல, ஓடினா மட்டும் இன்க்ரீஸ் ஆகாது. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். சரியா, ஓடணும், நல்லா சாப்பிட்ணும். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம் ஓட்ஸில் 389 கலரிஸ் இருக்கு, 13 to 16 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு. நம்ம வந்து ஓட்ஸை வந்து தனியாக சாப்பிடுவோமா? தனியாக சாப்பிட மாட்டோம். சரியா, ஓட்ஸை வந்து தனியாக சாப்பிட மாட்டோம். அது கூட என்ன சேர்ப்போம்? பால். அந்த பாலில் எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு? சரியா, அவ்வளோ கிராம் கேலரிஸ் இருக்கு. 200 பால் சாப்பிடுவோம். சரியா, அந்த பால் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, பாலில் வந்து இப்போ 1 கிராம் பாலில் வந்து 7 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு. சரியா, 80 கிராம் கேலரிஸ் இருக்கு. சரிங்களா, அதனால பால் பிளஸ் ஓட்ஸ்ல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்கு ஓட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கு. சரியா, நம்ம ஓட்டி முடிச்சோன்னே மேக்ஸிமம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது எக்கு. வீக்லி 2 or 3 டேஸு நான்வெஜ்ஜை தான் எடுத்துப்போம். சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு. சரியா, அந்த மாதிரி நீங்கள் நான்வெஜ் எடுக்கிறது வந்து டேரெக்டாக உங்கள் மசில் அப்ளை நல்லா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா, நம்ம வந்து நார்மலாக வந்து டெய்லி எக் எடுக்கிறேன். சரியா, டெய்லி 4 எக் எடுக்கிறேன். சரியா, அப்போ வந்து ஒரு எக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து 74 கிராம் கலோரிஸ் இருக்கு, 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு. சரியா, 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்னு தெரியும். அதில் ஒயிட்ல எவ்வளோ, எல்லோல எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாது. சரியா, இப்போ வந்து நம்ம ஒயிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒயிட்ல வந்து 17 கிராம் கலோரிஸ் இருக்கு. சரியா, ஒயிட்டை விட எல்லோல தான் அதிகமான கலோரிஸ் இருக்கு எக்ல. சரியா, ஒயிட்ல வந்து 17 கிராம் கலோரிஸ் இருக்கு. எல்லோ அதாவது மஞ்சள் கருவுல வந்து 55 கிராம் கலோரிஸ் இருக்கு. சரியா, கேலோரிஸ். அதனால வந்து மேக்ஸிமம் வந்து எக்கு சாப்பிட்டதுனால கொலஸ்ட்ரால் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எல்லோ வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க, ஒயிட்டை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சரியா, அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்ல வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கு அப்படின்னு டவுட் இருக்கும். 6 கிராம் ப்ரோட்டீன்னா 6 கிராம் ஒயிட்ல மட்டும் இருக்காது. ஹோல் எக்கு சாப்பிட்டாதான் உங்களுக்கு 6 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். சரியா, அதனால வந்து உங்களுக்கு வந்து எக்கு ஒயிட்ல 6 கிராம்ல 3.6 கிராம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. சரியா, எக்கு மஞ்சக்கரு எல்லோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.4 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு. நீங்க வந்து ஹோல் எக்கு சாப்பிட்டாதான் உங்களுக்கு 6 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். சரியா, மஞ்சக்கரு அவாய்ட் பண்ணீங்கன்னா 2.4 கிராம் ப்ரோட்டீன்
உங்களுக்கு கிடைக்காது. சரியா? அப்போ நம்ம 4 எக்கு சாப்பிட்றோம். சரியா? 4 எக்கில் நம்ம வந்து 2 எக்கில் எல்லோ சாப்பிட்டுக்கலாம். 2 எக்கில் எல்லோ வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். 4 எக்கு மொத்தம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம 18 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். சரியா? கேலரிஸ் வந்து ஒரு எக்கில் 74 கிராம் இருக்கு. அதில் வந்து ஒயிட்ல வந்து 17 கிராமு, எல்லோல வந்து 55 கிராம். சரியா? சரி, இப்போ ஓரளவு பார்த்துட்டோம். ஓரளவு கிளியர் ஆகிட்டா? இன்னைக்கு நான் எத்தனை கிலோமீட்டர் ஓடினேன்? 21 கிலோமீட்டர் ஓடினேன். எனக்கு எவ்வளோ கலோரிஸ் லாஸ் ஆச்சு? 1008 கலோரிஸ் லாஸ் ஆச்சு. அதை நான் எப்படி மேனேஜ் பண்ணேன்? சரியா? எனக்கு வந்து 1008 கலோரிஸ் லாஸ் ஆகிருக்கு. சரியா? காலையில் ஓடி முடிச்சோன்னா நட்ஸு. சரியா? நட்ஸ் வந்து மினிமம் தான் போட்டிருக்கேன் 100 கிராம். நான் சாப்பிட்டது எப்படி 150 to 200 கிராம் இருக்கும், 5 நட்ஸும் சேர்த்து. சரியா? அதில் எனக்கு கிடைச்சது வந்து 365 கிராம் கலோரிஸ் கிடைச்சது. சரியா? பனானா ஓடி முடிச்சோன்னா 2 பனானா. அதில் வந்து எனக்கு சராசரியாக தான் போட்டிருக்கேன். சரியா? ஒரு பனானா நார்மல் பனானா, சின்ன பனானா இருக்கும், பெரிய பனானா இருக்கும், மீடியமாக இருக்கும். சராசரியாக 90 கிராம் போட்டிருக்கேன். சரியா? ரைஸ் நம்ம வந்து மதியம் எப்போதும் ரைஸ், இன்னைக்கு ரைஸ் ப்ளஸ் பீட்ரூட்டுக்கு கூட்டு வச்சுருந்தாங்க. சரியா? அதுக்கு வந்து நமக்கு எவ்வளோ கலோரிஸ் கிடைச்சது? 260 கலோரிஸ் கிடைச்சிருக்கு. அடுத்து ஓட்ஸு ஓடி முடிச்சோன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் எடுக்கணும். நம்ம வந்து டெய்லி எடுக்கிறது இப்போ ப்ரோட்டீன் என்னது? ஓட்ஸு ப்ளஸ் எக்கு. சரியா? ப்ளஸ் நட்ஸு. இந்த 3 தான் நம்ம டெய்லி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது. ஒரு மிடில் கிளாஸ்லேயே நம்மளால் இதை ஃபாலோ பண்ண முடியும். சரியா? ஓட்ஸில் வந்து நமக்கு 389 கிராம் கலோரிஸ் கிடைச்சது 100 கிராமில் தான். சரியா? 100 கிராம் ஓட்ஸில் நம்ம பாலில் சேர்க்குறோம், அதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கல. சரியா? அடுத்து எக்கு. சரியா? எக்கில் வந்து நமக்கு ஒரு எக்கில் 74 கிராம் கலோரிஸ் கிடைச்சது. நான் 4 எக்கு சாப்பிட்டேன். சரியா? அதில் வந்து நான் ஒரு எக்குக்கு தான் சேர்த்துருக்கேன். சரியா? 74 கிராம் கலோரிஸு. அடுத்து இப்போ நைட்டு நம்ம சப்பாத்தி. சரியா? சராசரியா 3 சப்பாத்தி சாப்பிட்டா நமக்கு எவ்வளோ கலோரிஸ் கிடைக்குது? 300 கிராம் கிடைக்குது. சரியா? வீட்டில் வந்து 300 கிராம் கலோரிஸ் இருக்கு. 300 கிராம். சரியா? நான் 1008 கலோரிஸ் வந்து லாஸ் ஆச்சு ரன்னிங்க்கு மட்டும்தான். அது போக நம்ம 4 பேர் கூட பேசுகிறோம், நடக்கிறோம், கடைக்கு போகிறோம், சாப்பிட போகிறோம். இன்னும் கொஞ்சம் தான் நமக்கு கலோரிஸ் தேவைப்படும். சரியா? அதனால வந்து நாங்கள் மேனேஜ் பண்ண கலோரிஸ் வந்து 1478 கலோரிஸ். சரிங்களா? 1500 கலோரிஸ். சரியா? இப்படி அதாவது இப்போ நம்ம 1000 கலோரிஸ் லாஸ் பண்ணியிருக்கோம். 1000 கலோரிஸ் லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம 1000 கலோரிஸ் கீழே எடுத்தோம்னா நமக்கு என்ன நடக்கும்? மசில் லாஸ் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும். 1000 கலோரிஸ்க்கு மேலே எடுத்தால் தான் நம்ம மசில் கெயின் ஆகும். சரிங்களா? நம்ம இருக்க வெயிட்டை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். சரியா? அதனால 60 கிலோ வெயிட் இருக்கீங்க அப்படின்னா